Hey guys, welcome back. Realme வந்து அவங்களோட 7 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கூட ரியல்மியோட சிஇஓ அவங்களோட ட்விட்டர் ஹேண்டல்லையும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பேனர் போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரியல்மி 7 சீரிஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 7, இன்னொன்று 7 ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த 7 and 7 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மேபி லான்ச் டேட்டுக்கு அப்புறமா கூட ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது 1-2 சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பேக் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசி லுக் தெரியுது. ஸோ இந்த வாட்டி வந்து கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படியும் ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்த மாதிரி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் நம்ம இந்த வாட்டியும் எதிர்பார்க்கலாம். பட் டிஸ்பிளேன்னு வந்தோன்னா இங்கே தான் வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ரியல்மி X2வில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்க. திரும்பியும் ரியல்மி 6 ப்ரோக்கு எல்சிடி ப்ரிஃபர் பண்ணாங்க. கேட்டால் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தரோம், ஸோ வந்து நாங்கள் வந்து எல்சிடி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வந்து திருப்பியும் வந்து AMOLED டிஸ்பிளே தான் போயிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வீடியோ வந்து அவரே லீக் பண்ணிட்டாரு. இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது ரியல்மி 7 ப்ரோவில் ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. ஸோ AMOLED பஞ்சுவல் பட்ஜெட்டில் கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் தான். டிஸ்பிளே சைஸ் வந்து ஆஸ் பர் லீக் 6.67 இன்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேமராஸ்னு பார்த்தா லீக்ட் இமேஜ் பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நேற்று வந்து நிறைய பேர் அந்த இன்வைட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாஸ் பாசிபிலி தி பெஸ்ட்டு 64 MP கேமரான்னு. ஸோ இந்த வாட்டி வந்து சாம்சங் சென்சார் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டியே ரொம்பவே கம்மி. சோனி IMX 682 சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா போக்கோ X2வில் வந்து 686 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து 64 மெகா பிக்சல் கேமரா தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இருக்க பெஸ்ட்டு 64 MP சென்சார் நம்ம பார்த்தோன்னா சோனியில் இருக்க 682 and 686 சென்சார் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 682 சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள், டெப்த்து, மேக்ரோ இதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ஆஸ் பர் லீக்ஸ் நம்ம பார்த்தோன்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்குது. பட் இந்த வாட்டி ஒரு டவுன்கிரேட் என்ன அப்படின்னா வைட் ஆங்கிள் கேமரா வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்சிடி டிஸ்பிளேன்றதுனால அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 2 கேமரா ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க. பட் இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளேன்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. டபுள் பஞ்சுவல் போனாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இந்த வாட்டி வந்து சிங்கிள் பஞ்சுவல் டிஸ்பிளே 32 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து 4500 mAh பேட்டரி வரப்போகிறதா லீக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் ரியல்மி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 65 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரல. அந்த 40,000 செக்மெண்ட்டில் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி X50 ப்ரோலேயே வந்து அந்த 65 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பட்ஜெட்டில் இவங்க கொண்டு வராங்க. இவங்க சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 34 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கூட ஈவினிங் வந்து சார்ஜ் காலி ஆகிடுச்சு 30% இருக்குன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே போதும் 58% சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் வந்து இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் லாங் டேர்ம் யூசேஜ்க்கு பேட்டரியோட லைஃப் ஸ்பேனை கம்மி பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம்தான். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டா Android 10 பேஸ்டு Realme UIயில் தான் இந்த வாட்டி ரன் ஆகுது. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துகிட்டா இங்கே தான் ஒரு கன்ஃபார்ம்டு லீக்ஸ் எதுவுமே வரல. ஏன்னா Snapdragon 730G and 732G யூஸ் பண்ண போகிறதா ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. போக்கோ X2வில் வந்து Snapdragon 732G தான் யூஸ் பண்ண போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து போக்கோ X2க்கு முன்னாடியே லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி என்னமோ லான்ச் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க 3ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 732G எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து 7 சீரீஸில் 5G இல்லை. 5G இருந்து தான் இவங்க அதையும் வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ 7 சீரீஸ் வந்து 4Gயில் தான் வருது. அதில் நம்ம Snapdragon 732G எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது என்னடா புதுசாக இருக்குது 732G அப்படின்னு கேட்பீங்க. Snapdragon 730G இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஓவர் கிளாக் சிப் தான். அந்த 730Gயோட கிளாக் ஸ்பீட் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 732Gயில் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் கோர் 2 கோர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2.3 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. நார்மலாக 730Gயில் வந்து 2.2 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 MHz வந்து கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் AI கேப்பபிலிட்டிஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. மேஜர் சேஞ்சஸ்னு எடுத்துகிட்டா 100 MHz வந்து கிளாக் பண்ணது அண்ட் AI கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணது. அண்ட் GPUன்னு எடுத்துகிட்டா அதே Adreno 618 GPU தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா Snapdragon 730Gயில் உங்களுக்கு எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இருந்தோ கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுலேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சிப்பும் வந்து 8 nm ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணாலும்
உங்களுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம சின்ன தம்பி Realme 7 இருக்காரு பார்த்தீங்களா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட எல்சிடி டிஸ்பிளே பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. சிங்கிள் பஞ்சுவல் டிஸ்பிளேல தான் வருது இது. பட் இதுக்கு வந்து பேக் சைடு பிளாஸ்டிக் தான் தராங்க, இந்த வாட்டி கிளாஸ் பேக் கிடையாது. பட் பேட்ரி கெப்பாசிட்டின்னு எடுத்தோன்னா இதில் வந்து 5000 mAh பேட்ரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அண்ட் ப்ராசஸர் வந்து மீடியாடெக்லேருந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, G95 யூஸ் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மீடியாடெக் G95 வந்து ஃபஸ்ட்டு Realme 7ல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. G95 பற்றி நம்மளுக்கு இன்னும் பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. மேபி G95 வந்து G90Tக்கு ஒரு கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண சிப்பாக கூட இருக்கலாம். பட் இதில் வந்து 5000 mAh பேட்டரி, 30 வாட்க்கான சார்ஜர் இதெல்லாமே வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸிங்னு எடுத்தோம்னா இந்த Realme 7 Pro இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7 Proவோட ப்ரைஸிங் வந்து ஒரு எப்படி இருந்தாலுமே வந்து அண்டர் 20,000 லான்ச் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேஸ் வேரியன்ட் 6+64GB சொல்லிட்டு ஒரு மொக்க வேரியண்ட் வந்து 19,000 லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஹையர் அண்ட் வேரியண்ட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2,000 to 3,000 ஹைக் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை வந்து அந்த 6+128 அண்ட் 8+128 வந்து 21,000 அண்ட் 23,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் Realme 7 இருக்குது பார்த்தீங்களா, Realme 7 வந்து ஆல்ரெடி Realme 6, 6i, 6 Pro இதெல்லாமே இருக்குது. ஸோ Realme 7 இருக்குது பார்த்தீங்களா, இது 6+64GB வந்து 16,000 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஹையர் அண்ட் வேரியண்ட் எல்லாமே வந்து அந்த 18-19,000 வரைக்கும் வந்துடும். இதுவும் ஃபியூச்சரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சவொடனே அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ Realme 7 Pro நீங்கள் எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.